நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த எண்களுக்கு எப்படி முடிவுங்கிறது இல்லையோ அதே போல தான் நம்ம எண்ணங்களுக்கும் முடிவுங்கிறது இல்லை. நிலையில்லாத எண்ணங்கள் நமக்கு தேவையில்லாத ஆசைகளை உண்டு பண்ணுறது. அந்த ஆசைகள் நிறைவேறலைன்னா அது நமக்கு மன வருத்தத்தை தருது. அந்த மன வருத்தம் காலப்போக்கில் கோபமாக மாறுறது. அந்த கோபம் நம்மளை எங்கே கொண்டு போய் சேர்க்கறது? எங்கே? தெரியல. அந்த கோபம் நம்மளை அழிவுக்கு கொண்டு போய் சேர்க்கறது. அதனால் ஆசைகளை நம்ம எது மேலே வைக்கணும், எதுக்காக அதில் வைக்கிறோங்கிற கேள்வியை நம்ம மனசுக்குள்ளே கேட்டுண்டா அதுக்கு நல்ல பதில் கிடைக்கும். நம்மளோட கேள்விகளுக்கு நாம தானே பதில் சொல்லணும். பெரியவா, பகவான் எதை கொடுத்தா மனப்பூர்வமா ஏத்துப்பார்? நீ எது கொடுத்தாலும் ஏற்றுக்க மாட்டார். ஏன்னா எல்லாமே அவரோட தானே. இப்போது உன்னோட பொருளை வேறொருத்தர் வந்து உங்ககிட்டயே கொடுத்தா நீ சந்தோஷப்படுவியோ? இல்லை இல்லையா? ஆனால் ஒன்றை நீயே மனப்பூர்வமாக பகவான்கிட்ட அர்ப்பணிச்சுட்டேன்னா அவர் ஏற்றுப்பார். அதுக்கு நீ பகவான் மேலே பரிபூர்ண பக்தியும் ஸ்ரத்தையும் மற்றவாகிட்ட உண்மையாகவும் நீ இருக்கணும். பெரியவா, நம்ம பிறந்ததுக்கான காரணம் என்ன? அது எனக்கும் தெரியாது. கர்ம பலன் நம்ம போன ஜென்மத்தில் பண்ணின பாவமெல்லாம் நம்மளை மனுஷாலாக படைக்க வச்சிருக்கு. எப்போ நம்மளோட பாவங்கள் புண்ணியங்கள் அதெல்லாம் பூஜ்ய நிலையை அடையிறதோ அப்போது நமக்கு பிறவி கிடையாது. அது வரைக்கும் இந்த பிறவியை நம்ம தொடர்ந்துட்டே தான் இருக்கணும். என்ன குழந்தை, நீ அமைதியாக இருக்க? நோக்கு கேட்க எதுவும் கேள்வி இல்லையா? பெரியவா, கையில வச்சிருக்கேலே அதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் தண்டம். அப்ப ஏன் எல்லாரும் என்ன தண்டம்னு சொல்றா? ஒன்ன தண்டம்னு சொல்றாளா? யார் அப்படி சொல்றா? என் தோப்புனார் தான். இதுக்கு எடுத்தாலும் தண்டம்னு திட்டுறா. நீங்க ஏன் பெரியவா இதுக்கு இந்த பேர் வச்சிருக்கேள்? நம்ம எல்லாருமே தண்டம்னு காட்டுறதுக்கு தான். என்ன பெரியவா இப்படி சொல்றேன்? தண்டம்னா கோல்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த தண்டத்தை கைவிட்டா என்ன ஆகும்? கீழே விழுந்துரும் பெரியவா. சரியா சொன்ன. நீ எப்படி குபேரனுக்கு ஒரு வஜ்ராயுதமோ, சிவனுக்கு ஒரு சூலம் ஆயுதமோ, மகாவிஷ்ணுவுக்கு எப்படி சக்கரம் ஆயுதமோ, அதுபோல் சன்னியாசிகளோட அம்சம் இந்த தண்டம். இந்த சூலம், சக்கரம், வஜ்ராயுதம் இதெல்லாம் எப்படி தீய சக்திகளை அழித்து லோகத்தில் இருக்கிற ஜீவராசிகளுக்கு சுபிக்ஷத்தை கொடுக்கறதோ அதே போல தான் சன்னியாசிகளுக்கு அஜ்ஞான இருளை போக்கி பரபிரம்ம ஞானத்தை தெரிய வைக்கிறது இந்த தண்டம். இனிமே உங்கள் அப்பா உன்னை தண்டம்னு சொன்னால் நீ வருத்தப்படாத. நீயும் அவளை தண்டம்னு சொல்லி நீ அவருக்கு அந்த விளக்கத்தை கொடுத்துரு. சரி, கிளம்புங்கோ, எல்லாரும் கிளம்புங்கோ. என்னாருங்கோ என்னாருங்கோ. ம் ம் பெரியவா, பெரியவா, ஆகாரம் ஏதாவது எடுத்துட்டு வரவா? எனக்கு எதுவும் வேண்டாம். ம் சரி பெரியவா. ம் என்ன ஓய், பெரியவா கிட்ட பேசினேலா?
பேசுனேன். என்ன பெரியவா பேசினாரா? இவ்வளவு சந்தோஷமான விஷயத்தை ஏன் இவ்வளவு வருத்தமா சொல்றேன்? பெரியவா பேசுனது நேக்கு சந்தோஷம்தான். ஆனா அவ சொன்னதை கேட்டப்போதான் மனசு கஷ்டமா இருக்கு. அப்படி என்ன பெரியவா சொன்னார்? 4 நாளா காஸ்டாமோட இருந்த பெரியவா கிட்ட இருந்து வந்த முதல் வார்த்தையே நேக்கு எதுவும் வேண்டாங்கிறதான். அப்படி நீங்க என்ன கேட்டேல்? பெரியவா அப்படி என்ன வேண்டானார்? ஆகாரம் ஏதாவது எடுத்துட்டு வரவான்னு கேட்டேன். அவர் வேண்டான்னுட்டாரு. அப்ப பெரியவா இன்னைக்கும் எந்த ஆகாரத்தையும் எடுத்துக்கலையா? இன்னையோட 5வது நாள் ஆகுறது. பெரியவா ஏன் இன்னும் எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறார்? அதான் நேக்கும் ஒன்றும் புரியல. ஏன் சாப்பிட மாட்டேங்கிறார்? எதுக்காக காஸ்டாமோன்னு இருக்கார்? நேக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறது. பெரியவா இதுக்கு முன்னாடி எப்ப காஸ்டாமோனா இருந்தார்? நேக்கு தெரிஞ்சு 2 வருஷத்துக்கு முன்னால காஸ்டாமோன்னு இருந்தார். அப்போ 12ஓ 13 இருந்தார். நேக்கு சரியா ஞாபகம் இல்லை. அப்படின்னா இந்த முறை பரவாயில்லன்னு சொல்லுங்க. 4 நாள்லயே முடிச்சிட்டாரே. அது ஒண்ணுதான் ஆறுதலான விஷயம். பெரியவா காஸ்டாமோன்னு இருக்கும்போது யாராண்டையும் பேச மாட்டாரா? காஸ்டாமோன்னு இருக்கிறச்ச நம்ம கிட்ட பேசாம இருக்கிறது மட்டும் இல்ல, நாம கேட்கறதுக்கும் எந்த ஒரு பதிலும் பெரியவா கிட்ட இருந்து வராது. இன்னும் தெளிவா சொல்லணும்னா சலனமே இல்லாம இருக்கிறதுக்கு பேர் தான் காஸ்டாமோனம். இந்த மௌனம் இருக்கிறதுக்குன்னு ஏதாவது சிறப்பு காரணங்கள் இருக்கா? நிச்சயமா காரணம் இருக்கு. காஸ்டாமோனன்றது சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம், இதுக்காக இருக்கிறது. சந்நியாசம் வாங்கிட்டவ எல்லாருமே தனக்குத்தானே பண்ற தியானம் அது. இது அவளோட கடமையா நினைச்சு பண்ணுவா. அப்ப பெரியவா இந்த நிலையில இருக்கிறச்ச யார் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மனுஷா வந்தாலும் சரி, பெரியவா அவகிட்ட பேச மாட்டாளா? கண்டிப்பா பேச மாட்டா. அவ எவ்வளவு பெரிய மனுஷாலா இருந்தாலும் சரி, அவகிட்ட பேசவோ பார்க்கவோ மாட்டா. அப்ப பெரியவாளை பார்க்கணும் பேசணும்னு வர்ற பக்தாள்லாம் இந்த நிலையில பார்த்தா ஏமாந்துட மாட்டாளா? ஏமாற்றமா? இந்த நிலையில பெரியவாவை பார்க்க அவ கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா குறிஞ்சி மலர் பூக்குற மாதிரி இது ஒரு அபூர்வ காரியம். சரி, நாளை ஆயிருது. மேனேஜர் கூப்பிடுறார், என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். வாங்க வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஈஸ்வரா, ஈஸ்வரா, நான் உனக்கு என்ன குறை வச்சேன்? ஏன் என்னை இப்படி சோதிக்கிற? எந்த நேரமும் உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கிற என்கிட்டேருந்து உனக்கு என்ன வேணும்? என்னோட தண்டத்தை நீ யார்கிட்ட கொண்டு போய் கொடுத்த? என்னோட தண்டம் காணாம போனதுக்கு அர்த்தம் என்ன? என்னோட குருநாதர் கிட்ட வாங்கின தண்டத்தை நான் எங்க போய் தேடுவேன்? என்னோட கேள்விக்கு உன்னோட பதில் தான் என்ன? பக்தன் உன் மேல வச்சிருக்கிற அன்பும் பக்தியும் உண்மைதானான்னு சோதிச்சு பாக்குறியா? இப்ப நான் எந்த சன்னியாசி கிட்ட போய் எனக்கான தண்டத்தை நான் கேட்பேன்? ஈஸ்வரா, பெரியவா, எது கொடுத்தாலும் வேண்டாங்கிறேன், ஆகாரம் கொடுத்தாலும் எடுத்துக்க மாட்டேங்கிறேன். எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல பெரியவா. பெரியவா, நம்ம மடத்தோட வைத்தியர் வேற இன்னும் திரும்பல. அவர் எப்ப திரும்ப வருவாருன்னு எந்த தகவலும் தெரியல. வேற வைத்தியரை பார்க்கலான்னா இப்போதைக்கு யாரும் கிடைக்கல. பெரியவாளுக்கு என்னாச்சுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்கு எதுவும் ஆகலை. கொஞ்சம் ஓய்வு எடுத்தாருன்னா சரியாக போயிடும். ஒன்றும் ஆகாது. நீங்கள் போங்க, நீங்கள் போயிடுங்க. உத்தரவு பெரியவா. உத்தரவு பெரியவா. என்னண்ணா, பெரியவா இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லையே. அவருக்கு என்ன ஆச்சு? பெரியவாளுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். என்னண்ணா சொல்றேன்? பெரியவாளுக்கு உடம்பு சரியில்லையா? என்னாச்சுன்னு அவாகிட்டே கேட்கலாமா? கேட்டா மட்டும் என்ன சொல்லிட போறா? நேக்கு ஒன்னும் இல்லம்பார். அதனால அப்படியே விட்டுற முடியுமா என்ன? அவருக்கு ஏதாவது ஒண்ணுனா நாம தானே பாத்துக்கணும். அவரை நாம தான் பாத்துக்கணும், இல்லைன்னு சொல்லல. இந்த நேரம் பார்த்து மடத்தோட வைத்தியர் வேற இல்லையே. ஏன் வைத்தியருக்கு என்னாச்சு? வைத்தியர் ஏதோ சித்த மருத்துவ மூலிகைக்காக கொல்லிமலை வரைக்கும் போயிருக்கார். எப்ப திரும்பி வருவாருன்னு கூட தெரியல.
அது வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியுமாண்ணா? பெரியவாவோட உடம்பு மோசமாயிட்டா நாம் என்னண்ணா பண்றது? அதான் நேக்கும் ஒன்றும் புரியல. மேனேஜர் வேற காலம்பரை தான் பெரியவாளோட பட்டண பிரவேசத்துக்காக ஊருக்கு கிளம்பி போனார். நேக்கு என்ன பண்றதுனே தெரியல. மேனேஜர் இப்ப எதுக்கு பட்டண பிரவேசத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்றார்? அது மடத்தோட நிதி நிலைமையில எந்த பெரிய காரியமும் செய்ய முடியல. ரொம்ப சிரமமா இருக்குன்னு இந்த யோசனை பண்ணியிருக்கா. பெரியவாளை பல்லக்கில் ஏத்திண்டு வீதி வீதியா போனா பக்தாள் பணமா கொட்டுவா. அதை மடத்தோட செலவுக்கு வச்சுக்கலாம்னு அவர் யோசிக்கிறார். பெரியவா நிச்சயமா இதுக்கு ஒத்துக்க மாட்டார். ஓ, சரி, அது இருக்கட்டும். பெரியவாளோட உடல் நலத்தை எப்படி பாத்துக்கிறது? வேற ஏதாவது யோசனை இருந்தா சொல்லுங்க. நம்மால என்ன பண்ண முடியும்? பக்கத்துல ஏதாவது வைத்தியர் இருந்தா கூட்டிட்டு வருவோம். சரி, வாங்கோ போய் பார்த்துட்டு வரலாம். ம், சரி. என்னாச்சு? வைத்தியர் யாரும் கிடைக்கலையா? ஊர் பூரா தேடியும் நேக்கு வைத்தியரே கிடைக்கல. நேக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பெரியவாளுக்கு வேற இந்த 2 நாளா உடம்பு ரொம்ப மோசமாயிடுத்து. எந்த ஆகாரமும் எடுத்துக்கல. நேக்கு என்ன பண்றதுனே புரியல. சரி, வாங்கோ பெரியவா கிட்டே போய் கேட்கலாம். வாங்கோ. ம். நமஸ்காரம். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? என் பேர் பரமேஸ்வர சுவாமிகள். காஞ்சி பெரியவா இங்க தானே இருக்கா? அவளை நான் பார்க்கணும். அவரை நீங்க பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாதுன்னு சொல்றேன்? அவ இங்க தானே இருக்கா? யாத்திரை போயிருக்காளா? வெளியில விசாரிச்சதுல அவர் இங்கதான் இருக்கார், எங்கேயும் போலேன்னு சொன்னாலே. யாத்திரைக்கு போகல, போறதுக்காக தயாராயின்னு இருக்கார். அப்படியா? அப்போ சரி, அவர் யாத்திரை போறதுக்கு முன்னால அவரை ஒரு தடவை பாத்துக்கிறேன், சரியா? ஒரு முக்கியமான பொருளை அவர்கிட்ட இருந்து தான் வாங்கணும். முக்கியமான விஷயங்கிறேல், ஒரு 2-3 நாள் கழித்து வந்து பாருங்களேன். இப்பதான் அவர் யாத்திரைக்கு கிளம்பிட்டு இருக்காள்னு சொன்னேன். இப்போ 2-3 நாள் கழிச்சு வந்து பார்க்க சொல்றேன். எப்படி யாத்திரை முடிஞ்சு 2-3 நாள்ல திரும்ப முடியும்? பெரியவா இங்கதான் இருக்கா, ஆனா பூஜையில இருக்கா. அப்போ அவ பூஜையை முடிச்சோன்னு அவளை நான் பாக்குறேன். அவரு எப்போ பூஜை முடிப்பாருன்னு நேக்கே தெரியல. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவ பூஜையை முடிக்கிற வரைக்கும் நான் இங்கேயே காத்துட்டு இருக்கேன். அவளை பார்த்து எனக்கு சேர வேண்டியதை வாங்கினா தான் என்னோட பிறவி அர்த்தமடையும். அவர் மண்டல பூஜை செய்யறார். பூஜை முடியறதுக்கு எப்படியும் 48 நாள் ஆகும். அதனாலதான் சொல்றேன், நீங்க போயிட்டு அப்புறம் வாங்களேன். இந்த சமயத்துல மண்டல பூஜையா? இல்ல இல்ல, நீங்க என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறேன். நான் அவரை பார்க்க கூடாதுன்னு வேணும்னே தான் நீங்க என்கிட்ட ஏதேதோ சொல்லிட்டு இருக்கேன். என்ன அவரை பார்க்க விடுங்க. சன்னியாசி தர்மப்படி எங்க தண்டம் தொலைஞ்சு போச்சுன்னா இன்னொரு சன்னியாசி கிட்ட இருந்து தான் தண்டத்தை திரும்ப வாங்கணும். அதுக்காகத்தான் அவரை பார்க்க வந்திருக்கேன். இவாள மாதிரி ஒரு மகா புருஷா கிட்ட இருந்து தண்டத்தை வாங்குறது என்னோட பாக்கியமா நினைக்கிறேன். என்ன, நீங்க சன்னியாசியா? உங்க கையில தண்டம் இல்லாதனால சாதாரண மனுஷா அவரை பார்த்துட்டு போறதுக்கு வந்திருக்கேன்னு தப்பா நினைச்சேன். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? பெரியவாக்கு இப்போ உடல்ல சரியில்லை, வைத்தியர் வேற மடத்துல இல்ல. அவருக்கு என்னாச்சுன்னு எங்களுக்கே தெரியல. சன்னியாசி தர்மப்படி நாங்க அவரை தொட்டு பணிவிட செய்யக்கூடாது. ஆனா நீங்க ஒரு சன்னியாசி, அவருக்கு என்னாச்சுன்னு பார்த்து சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதுக்காகத்தான் அந்த பகவானே உங்களை இங்க அனுப்பியிருக்கார். சரி சரி, வாங்கோ, பெரியவாளுக்கு என்னாச்சுன்னு பார்க்கலாம். வாங்கோ வாங்கோ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
பெரியவா ஏதாவது பெரியவா பார்த்து, பெரியவா பார்த்து, மெதுவா மெதுவா மெதுவா. தொலைஞ்சு போன தண்டத்தை பெரியவா கிட்ட இருந்து வாங்கலான்னு தான் உங்களை தேடி வந்தேன். ஆனா வந்த இடத்துல உங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது வருத்தமா இருந்தாலும் உங்களை தொட்டு உங்களுக்காக பணிவிட செஞ்சது என்னோட மகா பாக்கியம்னு நான் நினைக்கிறேன் பெரியவா. நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். நீங்கள் மட்டும் சரியான நேரத்துக்கு இங்கே வரலன்னா இன்னும் எத்தனை நாளைக்கு நான் படுத்த படுக்கையாக கிடந்திருப்பேன்னு எனக்கே தெரியாது. அந்த ஈஸ்வரனாக பார்த்து தான் உங்களை இங்கே அனுப்பிச்சி வச்சுருக்கேன். என்னோட தண்டம் ஏன் காணாம போச்சுன்னு அந்த ஈஸ்வரன் கிட்ட புலம்பின்னு இருந்தேன். ஆனா அதுக்கான அர்த்தத்தை அவரே எனக்கு விளங்க வச்சிட்டா. ஸ்ரீனிவாச சாஸ்திரிகள் பெரியவா, உத்தரவு பெரியவா. பெரியவாளுடைய கடாட்சமே கடாட்சம். உயிரெல்லாம் உருகுதே உனது புகழ் பாடவே, மனமெல்லாம் மருகுதே உனது முகம் காண. சங்கர ஜய ஜய சங்கர